அண்ணாமலை வேற கட்சி மீன் தனி கட்சி தொடங்குவாருன்ற அந்த மாதிரி டாக் இருக்கும்போது இப்போ அண்ணாமலை பேசிஃபை பண்ற மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பா அண்ணாமலை போனா பாஜகவை விட 2 மடங்கு ஓட்டு அண்ணாமலை எடுக்கிறது கூட வாய்ப்பு வந்துடும். மற்ற இடங்கள்ல எல்லாம் கல்யாண் சிங் போகும்போது பாஜக அடிபட்டு போச்சு. ஆனா கல்யாண் சிங் ஒரு 4% தான் எடுத்தாங்க. உமா பாரதியை மீறி சவுகான் ஜெயித்துட்டாரு. எதியூரப்பா 10, பாஜக 20ன்னு தான் இருந்தாங்க. ஆனா இங்க கல்யாண் சிங் இங்க அண்ணாமலை போனா பேரன் பார்ட்டியோட பெரிய அளவு வந்துருவாரு. ஏன்னா பேரன் பார்ட்டி 3.7 இருந்த பேரன் பார்ட்டிய 11.4 கொண்டு வந்தது அண்ணாமலை உருவாக்குன மாற்றம்ங்கிறதுக்கான ஒரு புள்ளியில தான் அது வந்திருக்குது. 14-19 இல்லாத ஒரு பெரிய எழுச்சி சீட் கன்வெர்ட் ஆகல. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் தீரணும். 24 வந்ததுன்னா அண்ணாமலை உருவாக்குன மாற்றம்ங்கிறது அது சீமானும் அந்த மாற்றத்துல நிற்கிறதுனால அது சூட்டும் ஆகக்கூடுங்கிற ஒரு தன்மைக்குள்ள அண்ணாமலையை விட்டுறக்கூடாது அப்படின்னு டெல்லி பாஜக தலைமை உறுதியா நினைக்கிறாங்க. அண்ணாமலையோட எண்ணப்படி சீட்டு வாங்கணுங்கிறதுல உறுதியா இருக்கிறாங்க.